பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அல் மர்தபத்து ஸாலிஸா, மூன்றாவது படித்தரம். அதாவது தீனுக்கு, மார்க்கத்திற்கு மூன்று படித்தரங்கள், மூன்று நிலைகள் இருக்குது. அதில் முதலாவது இஸ்லாம், இரண்டாவது ஈமான், மூன்றாவது தான் இப்போ படிக்க போகிறோம், அல் இஹ்சான். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் தூண்களை படித்தோம். இஸ்லாமுடைய தூண்கள் 5 படித்தோம், ஈமானுடைய தூண்கள் 6 படித்தோம். இப்போது அல் இஹ்சான், அதனுடைய தூணை படிக்க போகிறோம், அதனுடைய விவரத்தை படிக்கணும். அல் இஹ்சான் அர்கானுஹு வலஹு ருக்னுன் வாஹித். இதற்கு ஒரே அடிப்படை தான் உண்டு, ஒரே ஒரு தூண் தான். கமாஃபில் ஹதீஸி, ஹதீஸில் சொல்லப்பட்டது போல, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல வணங்குவது, நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்பதுதான் அது. வ தலீலு கௌலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இதற்குரிய ஆதாரம், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பவர்களோடும் இன்னும் நன்மை செய்பவர்களுடனும் இருக்கின்றான். 16வது சூராவுடைய 128வது ஆயா, அந்நஹலுடைய ஆயா. வ கௌலுஹு தஆலா, இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வ தவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம் அல்லதி யராக ஹீன தகூம் வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். வல்லமை மிக்கவனும் பெரும் கருணையாளனும் ஆகிய அல்லாஹ்வின் மீதே நீங்கள் முழுக்க தவக்குல், நம்பிக்கை வையுங்கள், பொறுப்பு சாட்டுங்கள். அவன் நீங்கள் தனித்து வணங்குவதற்காக நிற்கும் போதும் உங்களை பார்க்கின்றான். தனியாக யாரும் பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான். தனிமையில் நீங்கள் வணங்கினாலும், சஜிதா செய்வோரோடு நீங்கள் இயங்குவதையும் அவன் பார்க்கின்றான். அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், நபிக்கு சொல்வது நமக்கும் தான். அப்போ நீங்கள் மக்களோடு சேர்ந்து சஜிதா செய்யும் போதும் அவன் உங்களை பார்க்க, நிச்சயமாக அவன் அனைத்தையும் செவியேற்பவன், நன்கு அறிபவன். 26வது சூராவுடைய 217லிருந்து 220. இன்னொரு ஆயா, வ கௌலுஹு தஆலா, வமா தகூனு ஃபீ ஷஅனின் வமா தத்லு மின்ஹு மின் குர்ஆனின் வலா தஅமலூன மின் அமலின் இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதா இஸ் தஃபீதூன ஃபீஹ். சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 61வது ஆயா. நபியே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை ஓதி காண்பித்தாலும், இன்னும் மக்களை நீங்களும் எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும், அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போதே நாம் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ அல் இஹ்சான் என்பது எப்போதும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின் கீழே நாம் இருக்கிறோம். அவனை விட்டு, அவனுடைய பார்வை விட்டு, அவனுடைய அறிவை விட்டு தப்பிக்க முடியாது. நாம் அவனை வணங்கும் போது, வாழும் போதெல்லாம் அவனை பார்ப்பது போல எண்ணி அவனை வணங்கணும், இந்த உலகத்தில் வாழணும். இல்லாவிட்டால் அல்லாஹ் நம்மை நிச்சயமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். நாம் பார்க்கலை, ஆனாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். இதுதான் அல் இஹ்சான். இது மார்க்கத்துடைய மிக உயர்ந்த நிலை. 3 நிலைகளில் இதுதான் உயர்ந்தது. அப்போது ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா இதற்கு என்ன விளக்கம் எழுதுகிறாங்க, படிப்போம். மார்க்கத்தின் 3வது நிலை இது. 3வது நிலை, இது கடைசி நிலை நினச்சிடக்கூடாது. 3 நிலைகளில் மார்க்கம் இருக்குது. அதில் ஒன்றை விட இன்னொன்று உயர்ந்தது. இஸ்லாம்ங்கிறது ஆரம்ப நிலை. அதை விட உயர்ந்த நிலை ஈமான்கிற நிலை. அதை விட உயர்ந்து இஹ்சான்கிற நிலை. இது ஒவ்வொன்றும் அந்தந்த குறிப்பிட்ட பண்புகளோடு ஒருவரை இருக்கிறத குறிக்கும். இஸ்லாம்ங்கிற ஆரம்ப நிலையில் இருக்கிறவர் ஒரு முஸ்லீம். ஈமான்கிற நிலையில் உயர்ந்தவர்கிட்ட தான் முஃமின். அதை விட உயர்ந்த நிலையை ஒருத்தர் இஹ்சான் மூலமாக அடைகிறதான் முஹ்சின். இது ஒவ்வொன்றும் முஸ்லீம்களில் எல்லாரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய தக்குவா, அவங்க கடைபிடிக்கக்கூடிய இஹ்லாஸ், இதற்கேற்ற மாதிரி அவங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறார்களா இல்லையா, அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அந்தஸ்தை அடைவாங்க. ஆனால் எல்லாரும் ஆரம்ப நிலை எதுன்னு கேட்டால் முஸ்லீம் தான். இப்போது ஷேக் உஸைமீன் குறிப்பிட்ற, இஹ்சான் என்பதற்கு நன்மை செய்வது என்று பொருள். ஒரு மனிதன் நன்மை செய்வதும் தீமையை தவிர்ப்பதும் இஹ்சான். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒருவர்
நன்மை செய்வதும் அல்லாஹ்வுடைய தடையை அறிந்து தீமை விட்டு விலகி இருப்பதும் இஹ்சானை குறிக்கும். எனவே ஒரு மனிதன் பிற மனிதர்களுக்கு தனது பொருளால், அந்தஸ்தால், கல்வியால், உடலால் நன்மை செய்ய வேண்டும். அப்போது இஹ்சானோடு மக்களோடு இருந்து கொள்ளணும், நடக்கணும். அப்போ மற்ற மனிதர்களுக்கு ஒருத்தர் செல்வத்தை கொண்டு, அப்படின்னா என்ன, அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கிறது. பணத்தை கொண்டு, வசதிகளை கொண்டு செய்கிற இஹ்சான் என்ன, தான தர்மம் செய்வது, ஜக்காத் கொடுப்பது, சதக்கா செய்வது. பொருளால் நன்மை செய்வதில் வகைகளில் சிறந்தது ஜக்காத். ஏனென்றால் ஜக்காத் இஸ்லாமின் அடிப்படை கடமைகள் உள்ளது. பொருளால் நம்முடைய செல்வத்தால் செய்யக்கூடிய நன்மை இஹ்சான்லேயே சிறந்தது எதுன்னு கேட்டால் ஜக்காத் தான். ஏன்னு கேட்டால் அது அல்லாஹ் நம்ம கட்டளை ஏற்றுக்கிற ஒன்று அது நிறைவேற்றுக்கிறோம் இல்லையா, அதனால் அது சிறந்ததாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு மனிதன் இஸ்லாம் பரிபூர்ணமாகாது. ஏன்னா இஸ்லாமுடைய அடிப்படையாக 5 தூண்களில் ஜக்காத் கொடுப்பது கட்டாயமானது. ஒருத்தர் ஜக்காத் கடமையாக இருந்தும் அவர் கொடுக்கல, அந்த கடமை நிறைவேற்றலைன்னா அவர்கிட்ட இஹ்சான் இல்லைன்னு அர்த்தம், அதை விட்டு தூரமாயிட்டார்னு அர்த்தம். அப்போது அல்லாஹ்வின் கட்டளையில் கீழ்ப்படிவது, அவன் கடமையாக்கியதை செய்வதல்ல இஹ்சானுடைய தரஜாவை ஒருத்தரை அடைய வைக்கும். அல்லாஹ்வின் பாதையில், இறைவழியில் செலவு செய்தலில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது அதுதான். அல்லாஹ்வின் பாதையில் நம்ம செய்யக்கூடிய செலவுகளிலே சிறந்தது ஜக்காத் கொடுக்கிறது. மனிதன் செலவு செய்ய கடமைப்பட்டவர்களான மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், அவர்களின் பிள்ளைகள், தந்தையின் சகோதரர்கள், தந்தையின் சகோதரிகள், தாயின் சகோதரிகள், இன்னும் இது போன்ற உறவினர்களுக்கு செலவு செய்தலும் சிறந்ததுதான். அதன் பின்னர் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய தகுதியானவர்கள், அதை வாங்குவதற்கு தகுதியானவர்கள், உதாரணமாக கல்வி கற்பவர்களை செலவு செய்து. அப்போது அந்த நிலைகள் அடுத்தடுத்து மாறுது. ஒருவர் ஜக்காத் கொடுக்குற அந்த கடமை நிறைவேற்ற, இன்னும் அது இல்லாமல் சதக்கா, அதில் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அப்புறம் ஏழைகள், வறியவர்கள், அனாதைகள், இல்மு தேடக்கூடியவர்கள், இப்படி பலருக்கும் அவர் செலவு செய்து செல்வத்தால் அவர் இஹ்சானை அடைவது. அடுத்து அந்தஸ்தால் நன்மை செய்தல் இஹ்சானை வெளிப்படுத்து. எவ்வாறென்றால் மனிதர்கள் பல அந்தஸ்துகளில் பல பதவிகளில் இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் உடையவர்களிடம் சிலர் அந்தஸ்து பெற்றிருப்பார்கள். இத்தகையோர் தமது அந்தஸ்தை பயன்படுத்தி நன்மை செய்ய வேண்டும். சிலருக்கு சில விதத்தில் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஃபேஸ் வேல்யூன்னா அவங்களுக்கு அவங்க செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு வசதி அவங்களுக்கு இருக்கும், ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு பதவியில் இருக்கிறாருன்னா அவர் அந்த அந்தஸ்தை வைத்து நன்மை செய்யணும், மக்களுக்கு இஹ்சானோடு நடந்துக்கணும். சரியா? அப்போது ஆட்சியாளராக இருக்கலாம், அல்லது ஒருத்தர் ஆட்சியாளராக இருக்க மாட்டார், ஆனால் ஆட்சியாளருக்கு நெருக்கமானவராக இருப்பார். அதனால் ஆட்சியாளர் சொன்னால் இவர் சொன்னால் கேட்பார். ஏன்னா அவருக்கு இவரை பிடிக்கும், இவருக்கு அவரோட நெருக்கம் இருக்குது. அதனால் அந்த வகையில் இவர் என்ன செய்யலாம், தனக்கு அதிகாரம் இல்லைன்னா அதிகாரம் உள்ளவர்களிடம் தான் பேச முடியும், தான் நெருங்க முடியும். அப்படிங்கும்போது அவர் என்ன செய்யணும், அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒருவர் அவரிடம் அதிகாரம் பரிந்துரை செய்யுமாறு உதவி கேட்டால் அவருக்காக அங்கு சென்று பரிந்துரை செய்ய வேண்டும். இவர் ஆட்சியாளர் இல்லை, இவருக்கு பவர் இல்லை, ஆனால் பவர் உள்ளவங்கள்ட்ட இவருக்கு நெருக்கம் இருக்கனால இவருக்கு யாருக்காவது சில நன்மை செய்யணும்னா அதை நன்மையான முறையில், பாவமானதுக்கு இல்லை, லஞ்சம் கொடுக்கறதுக்கு அல்லது தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு, பித்தலாட்டம் பண்ணுறதுக்கு அல்லது மற்றவங்களுக்கு அநியாயம் பண்ணுறதுக்கு இல்லை, தன் காரியத்தை தன்னுடைய சுயநலனுக்கு சாதிக்கிறதுக்காக இல்லை, மற்றவங்களுடைய நன்மைக்கு, நன்மையான விஷயங்களில் உதவுறதுக்கு இவர் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறார். அப்போ இந்த மாதிரி ஏதாவது அவர் செய்யலாம். ஒரு தீங்கை அவரை விட்டு நீக்கும் வகையிலோ அல்லது அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் செய்யும் வகையிலோ இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு, ஒரு கஷ்டம் இவர் நினச்சா இவர் செய்யலாம் அப்படின்னா அவர்கள் இந்த மாதிரி ஒரு இஹ்சானோடு மக்களுக்கு நடக்க வேண்டும். இது எப்படி, எந்த வகையானது இது? அந்தஸ்து, பதவி, இதை கொண்டு செய்கிற இஹ்சான். அடுத்தது கல்வியால் நன்மை செய்வது, அதாவது இஹ்சானோட நடந்து கொள்ளும். பொதுக்கூட்டங்களில் அல்லது தனிப்பட்ட சபைகளில் தேநீர் அருந்தும் சபை உட்பட மக்களுக்கு கல்வியை போதிப்பது, அதாவது எல்லா இடங்கள்லையும் எல்மை பரப்புறது, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்புவது, மற்றவர்களுக்கு மார்க்க அறிவை கற்றுக் கொடுப்பது. அப்போது அது ஒரு ஜும்மா குத்பாவாக இருக்கலாம், அல்லது வேறு மேடையாக இருக்கலாம், ஒரு அமர்வு, ஒரு சபை மஜ்லிஸாக இருக்கலாம், எங்கே இருக்கலாம். அதான் ஷேக் உசைமின் கூறுறோம், ஒரு டீ குடிக்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் கூட ஒரு கல்வி நல்ல விஷயத்தை ஒருத்தருக்கு பகிர்ந்து அதன் மூலமாக ஒருத்தர் நன்மை செய்ய முடியும்னா நீங்கள் செய்யலாம். ஒருத்தர் டீ குடிக்கிறாரு,
இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் தான் பிடிச்சி குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கலாம், கல்வியை சொல்லிக் கொடுக்கலாம். வலது கையில் குடிங்க, அதுதான் சுன்னா, அதுதான் சிறந்தது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுறாங்க, ஷைத்தான் தான் இடது கையால் சாப்பிடுவான், இடது கையால் குடிப்பான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஹதீஸ், அது ஒரு 30 செகண்ட் கூட எடுத்துருக்காது, அதன் மூலமாக அந்த கல்வியை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு இஹ்சான், அது உபகாரம். அப்போது கல்வியை பரப்புவது கூட ஒரு உபகாரம். மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது நன்மை செய்தல் மற்றும் உபகாரம் செய்தலை சேர்ந்தது தான். மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறதும் அதில் அடங்கும். இது விஷயத்தில் நீங்கள் விவேகத்துடன் நடக்க வேண்டும். ஷேக் உசைமீன் இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஹிக்மத்தோடு நடக்க வேண்டும். ஒருத்தர் அதே அந்த டீ குடிக்கிற இடத்துல இவர் நிற்கிற, நம்ம நல்ல விஷயத்தான் சொல்கிறோன்னு, ஏடா அறிவு இருக்குதாடா, டே சைத்தானு, சைத்தான் லெஃப்ட் ஹேண்டில் குடிச்சிட்டு இருக்க, ரைட் ஹேண்டில் பிடிச்சி குடி அப்படி பேசினா எப்படி இருக்கும்? அது ஹிக்மாவா? அது ஹிக்மா இல்லை, அது இன்னும் நிலைமை மோசமாக்கும். அவர் கோபக்காராக இருந்தால் சுட சுட டீ எடுத்து முகத்தில் ஊற்றி விட்டுருவார், அதே லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஊற்றி விட்டுருவார். அது ஹிக்மா இல்லை. அப்போது இடத்துல நாம் ஒரு நன்மையோட தீமை தடுக்கிறோம்னா அங்கே உள்ள அந்த சூழல், அங்கே அந்த சம்மந்தப்பட்ட மனிதரை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம், மார்க்கத்தில் அதில் உள்ள ஞானம் கடைபிடிக்கப்படணும். அதில் விவேகம், ஹிக்மா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொன்னா, உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் ஹிக்மா ஞானத்தை கொண்டு அழையுங்கள், வல் மௌஇதத்தில் ஹசனா அழகான அறிவுரையை கொண்டு அழையுங்கள். அப்போது அப்படித்தான் அழைக்கணும், அப்படித்தான் நன்மையை ஒன்று தீமை தடுக்கணுமே தவிர ஒருத்தரை இழிவுபடுத்துவது, திட்டுவது, அவமானப்படுத்துவது, அல்லது அவரை பார்த்து கேலி செய்வது, சிரிப்பது, பரிகாசம் செய்கிறது, இதன் மூலமாக ஒரு தீமையை தடுக்க முடியாது, நன்மையை ஏவ முடியாது. அதைத்தான் ஷேக் உசைமீன் சொல்கிறாங்க, ஹிக்மத்தோடு செயல்பட வேண்டும். சபையில் நீ அமரும் போதெல்லாம் மக்களுக்கு ஏதாவது சொல்லி அறிவுரை செய்ய ஆரம்பித்து அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடக்கூடாது. சில நேரத்தில் நான் ஹிக்மத்தோடு தான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அறிவுரை சொல்லி, எப்போ பார்த்தாலும் என்ன ரொம்ப ரொம்ப இவரோட ஒரு தொல்லையாக இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி நாம் நடந்துடக்கூடாது. அதுவும் தப்பு. ஏன்னா மக்களுடைய சூழல், இயல்பு, அவங்களுடைய மனநிலை அதெல்லாம் அந்த இடத்துல பார்க்கணும். நாம் ஒரே அடியாக எப்போவுமே நம்ம ஸ்வீட்டே சாப்பிட்டாலும் கூடுதலாக எவ்வளோ சாப்பிட முடியும், அது திகட்டிடும். அந்த மாதிரி சலிப்படைய வைக்கவும் கூடாது, சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் தோழருக்கு அறிவுரை செய்யும்போது சமயோசிதமாக செய்வார்கள், அதிகம் செய்ய மாட்டார்கள். ஏனெனில் உள்ளங்கள் சோர்ந்து சடைவு ஏற்பட்டுவிடும். நிறைய அறிவுரை சொன்னால் இயல்பு, மனிதனுடைய இயல்பு தான் அது, ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். போதும் கேட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை வரும். சரி இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு கேட்கலாம். அதாவது அதோடைய நோக்கம் அதை வெறுப்பது அர்த்தம் இல்லை, அல்லது சொல்கிறவரை வெறுக்கிறவங்க கூட அர்த்தமாகாது சில நேரத்தில். ஆனால் நமக்குன்னு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான, மன ரீதியான சோர்வு என்ன செய்யும், அந்த இடத்துல மிகைக்கும் போது இப்படி ஏற்படும். அதனால் உள்ளங்கள் பலவீனம் அடைந்து விடும். சில போது அதிகம் அறிவுரை கூறுபவர்களால் உள்ளங்கள் நன்மையை வெறுக்கக்கூடும். அதிகமாக அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நன்மையை வெறுக்கக்கூடும். எங்கே பார்த்தாலும் அறிவுரை சொல்கிறது, விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அறிவுரை சொல்கிறது. அப்போ அந்த அதே நேரத்தில் சில விஷயங்களை தவறுகளை தடுக்கலாம், அது செய்யணும். ஆனால் அதோடைய அளவு ஒருத்தவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தாத மாதிரி நம்ம நடந்துக்கணும். மனிதருடைய உள்ளங்களை சூழல்களை புரிஞ்சு நடந்துக்கணும். அப்போ எக்ஸானோடு நடப்பது, நன்மை செய்வது இதிலே அடங்குங்கிறாங்க ஷேக் உசைமீன். உடலால் மக்களுக்கு நன்மை செய்வது அடுத்து, இதுவும் ஒரு வகை. செல்வத்தால் எஹ்சானோடு நடப்பது, அடுத்து அந்தஸ்தால் எஹ்சானோடு நடப்பது, அடுத்து கல்வியால் எஹ்சானோடு நடப்பது, அடுத்தது உடலால் எஹ்சானோடு நடப்பது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வதுஈனு الرجل في ذابته فتحمله عليها أو ترفع له عليها متاعه صدقة. ஒரு மனிதருக்கு அவர் வாகனத்தில் ஏறுவதற்கு நீங்கள் உதவுவது, அவர் வண்டியில் ஏறும்போது உதவுவது, அது எந்த வாகனமாக இருக்கலாம். அவர் ஒரு கழுது மாரி உட்கார்றது இருக்கலாம், குதிரை மேலே ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கலாம், ஒரு பைக்கில் உட்கார்றது, காரில் உட்கார்றது, பஸ்ஸில் உட்கார்றது, என்னது ஒரு ட்ரெயினில் உட்கார்றது, எதுவாக இருக்கலாம்.
ஒரு வாகனத்தில் ஏறுவார், அதற்கு நீங்கள் உதவுது. அவர் வாகனத்தில் ஏற்றி விடுவதோ அல்லது அவருக்கு அவரது பொருட்களை வாகனத்தில் ஏற்றி விடுவதோ தர்மம் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 2891வது ஹதீஸ். ஆக அப்போ இது உடலால் நம்ம உதவி செய்கிறது. ஆக இந்த விஷயத்தை ஒரு மனிதருக்கு அவருடன் அவரது பொருட்களை சுமந்து உதவி செய்வது அல்லது அவருக்கு பாதையை காட்டுவது, இது போன்ற எது உடம்பால் நம்ம மற்றவங்களுக்கு உதவ முடியுமோ செய்ய முடியுமோ அது எல்லாமே அதில் அடங்கும். ஹெல்ப். சரியா? இறை வழிபாட்டை பொறுத்தவரை நன்மை செய்தல், நல்ல விதமாக செய்தல் இதுதான். அதாவது அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பது போல நீங்கள் அவனை வழிபடுவது. இஹ்சானில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மனிதர்களிடம் இஹ்சானோடு நடக்கிறத பற்றி. இபாதத்தில் இஹ்சானோடு நடக்கிறது எப்படி? அல்லாஹை பார்ப்பதை போல இபாத் செய்கிறது. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த இபாதா, அதாவது மனிதன் தன் இறைவனை அவனை பார்ப்பது போன்ற நிலையில் இருந்து வழிபடுவது தான் நாடுதல் மற்றும் அன்பு செலுத்தும் வழிபாடு. அல்லாஹை நாடி அவன்கிட்ட அன்பு செலுத்தக்கூடிய வழி. இஹ்சானோடு இருக்கிறவ அல்லாஹ்வோட அவ்வளோ நேசத்தோடு அதை செய்வார். இந்த இபாதத்தின் வழிபாட்டின் மீதான ஒரு தூண்டுதலை மனிதன் தன் உள்ளத்தில் பெற்றுக்கொள்கிறான். எவ்வாறெனில் தான் நேசிக்கின்ற இறைவனை தேடுகிறான் மனிதன். எனவே அவனை நேரில் பார்ப்பது போன்று வழிபடுகிறான். ஏன்னா அல்லாஹ்வை பார்க்கல, அப்போ அவனை தேடணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்போ அல்லாஹ்வை வணங்குறோம், ஆனால் கண்ணால் பார்க்கல. அப்போ எப்படி நினைக்கணும்? அவனை பார்ப்பதை போல அவனை வணங்க வேண்டும். அப்போ அவனை அப்படி நாடணும், அவன் பக்கம் மீளணும், அவனை நெருங்கி செல்லணும். இது எல்லாமே அந்த உள்ளத்தில் ஏற்படணும். இதுதான் இஹ்சான். நீ அவனை பார்க்காவிட்டால் நிச்சயமாக அவன் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அதாவது இது அல்லாஹ்வுக்கு அஞ்சுதல் அதோடு கூடிய இபாதா. இதனால் இஹ்சான் எனும் நன்மை செய்தல் 2வது அந்தஸ்து இது. அதாவது ஒருவர் அல்லாஹ்வை பார்ப்பதை போல் வணங்கணும், இல்லாவிட்டால் அல்லாஹ் தன்னை பார்க்குறாங்கிற பயம் அவருக்கு இருக்கணும். அல்லாஹ்விடம் தான் எதுலையும் தப்பிக்க முடியாதுங்கிற எண்ணம் இருக்கணும். அதாவது நீ அவனை பார்ப்பது தேடுவது போன்ற நிலையுடன், உனது மனம் அவனை சென்றடைய தூண்டுவது போன்ற நிலையுடன் அல்லாஹ்வை நீ வழிபடவில்லையானால் அவன் உன்னை பார்க்கிறான் என்ற நிலையில் அவனை வழிபடு. அவனை குறித்து அஞ்சுபவனின் வழிபாடாக, அவனது தண்டனிலிருந்து தப்பிப்பவனின் வழிபாடாக அவனை நீ வழிபடு. அப்போ அவனுக்கு பயப்படணும், தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு அவனுக்கு இபாதத்து செய் என்று சொல்கிறாங்க ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா. அல்லாஹ்வை வழிபடுவது, வணங்குவது என்பது இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, அளவற்ற அருளானாகிய அல்லாஹ்வை வழிபடுவதில் அதிக அளவு அன்பு வைத்தலும் அதிக அளவு பணிதலும் உள்ளன. இந்த 2 வழிபாட்டின் 2 அடிப்படைகள். அல்லாஹ் இபாத் செய்யும்போது அதிகமான அன்பு, அதிகமான பணிதல். அதாவது அல்லாஹ்விடம் உள்ளச்சத்துடன், குஷூவுடன், உள்ளச்சத்தோடு அவனை வழிபடுவது, நேசத்தோடு வழிபடுவது. இபாதத்து இந்த 2 அடிப்படையில் மீது தான் அமையப்பெற்றுள்ளதாக இருக்கிறது. அதிக அன்பு, அதிக பணிவு. அன்பில் அல்லாஹ்வை தேடுவது உள்ளது, பணிவில் அவனோட அச்சமும் அவனுடைய தண்டனை விட்டு தப்பிப்பதும் இருக்கு. அன்புங்கிறது எதுக்குன்னா அல்லாஹ்வை தேடும், அல்லாஹ்வை தேடுவதால் அந்த அன்பு நம்மிடம் உருவாகுது. பணிவு எப்படின்னு கேட்டால் அவனுடைய தண்டனைக்கு நம்ம பயப்படுறோம். அப்போ 2மே இருக்கணும், நேசமும் இருக்கணும், பயமும் இருக்கணும். அப்போ இது 2ம் கொண்டு தான் அப்போ அதிகமான அன்பும் இருக்கும், அதிகமான பணிவும் இருக்கணும் அப்படின்னு ஷேக் குறிப்பிட்றாங்க. இந்த 2ம் இணைந்த நிலையில்தான் இபாதத்தை பொறுத்து நன்மை செய்தல், அதாவது இஹ்சான் அடங்கும். நல்ல விதமாக ஒரு இபாதத்தை செய்கிறது. எவ்வளோக்கு இப்போ தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், எந்த இபாதத்தாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமான அன்பை அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்தணும், அதிகமான பணிவை வெளிப்படுத்தணும். 2மே அதிகமாக தான் இருக்கணும். அதாவது 2மே ஒரு விதத்தில் சமமாக தான் இருக்கணும். அப்போ இபாதத்தில் அல்லாஹ்வை அதிகமாக அவனை நேசிக்க ஆரம்பிக்கும் தேடுதல் வரும். அப்போ தொழுகைக்கான நேரம் வந்த உடனே தொழணுங்கிற எண்ணம் அப்போ தானே வரும். அன்பு இருந்தால் தானே நம்ம அல்லாஹ்வை தொழணுங்கிற எண்ணம் வரும். அப்போ அதிகமான அன்பு வந்தால் அல்லாஹ்வை அந்த தொழுகைக்கான நேரத்தை தயாராக நம்ம எதிர்பார்க்கிறது, அவனுடைய இபாதத்தில் மூழ்குவது, அதற்காக நம்ம இரவில் எழுந்து தொழுவது, இதெல்லாம் அதிகமான அன்பை கொண்டு நம்மிடம் வெளிப்படும். தேடுதல் வந்துடும். அதிகமான பணிவு நாம் பாவங்களை விட்டு விலகி இருப்பதின் மூலமாகவும் அவனுடைய தண்டனைக்கு பயப்படுவதன் மூலமாக இபாதத்து விடுவது, அதுவும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்மை ஆளாக்கிடுங்கிற எண்ணத்தோடு கடமையை சரியாக நிறைவேற்றும். அதிகமான பணிவும் அதில் வெளிப்பட வேண்டும். இதெல்லாம் இஹ்சான் அப்படின்னு ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா
குறிப்பிட்றான். இந்த முறையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்கினால் நிச்சயமாக அவன் அல்லாஹ்வுக்கு வாய்மையாளனாக திகழ்வான். அதாவது அல்லாஹ்வோட உண்மையான ஈமான் உள்ளவன் அவன். அந்த ஈமான் அவனோட உண்மையை வெளிப்படும். அவனது வழிபாட்டை மக்கள் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும் என்று நாடியவனாக ஆக மாட்டான். இப்படி இருக்கக்கூடியவற்றை தான் ரியா இருக்காது. இஹ்சான் உள்ளவரிடம் தான் ரியா வராது. மக்களுடைய பாராட்டு, முகஸ்துதி, மற்றவங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே அவர் எதிர்பார்க்க மாட்டார். மக்கள் அவனது வழிபாட்டை பார்ப்பதும் பார்க்காதிருப்பதும் ரெண்டும் அவனை பொறுத்து சமந்தான். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டு அதை பொருட்படுத்த மாட்டார் அவர். ஏன்னா அவருக்கு இஹ்சான் முக்கியமானது இருக்குது. அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருப்பார். ஆகவே மக்களுடைய பாராட்டு புகழெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். எல்லாம் அவருக்கு சமந்தான். இத்தகைய மனிதன் எல்லா நிலைகளையும் இஹ்சானுடன் வழிபட்டவன் ஆவான். இப்படி இருந்தால் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை இஹ்சானோடையே ஒருவர் அவனை இபாத் செய்கிறான்னு அர்த்தம். சரியாக சொல்வதாக இருந்தால் இபாதத் செய்யும் போது பிற மக்கள் தன்னை பார்க்கக்கூடாது என்றும் தனது வழிபாடு தன் இறைவனுடன் ரகசியமாக இருக்க வேண்டும் என்றும் மனிதன் விரும்புவது வாய்மையின் நிறைநிலையாக உள்ளது. ஒருத்தருடைய சிதுக் உண்மை நிலை, அதில் ஒரு முழுமையான பரிபூர்ண நிலை எதுன்னு கேட்டால் தன்னுடைய இபாத்து மற்றவங்களுக்கு தெரிய வேணாம், அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், ரகசியமாக அவர் செய்வார் அந்தளவுக்கு. அப்போது தன்னுடைய இஹ்லாஸ் பாதிச்சிடக்கூடாது, தான் இஹ்சானோடு அல்லாஹ்வோட இருக்க வேண்டுங்கிற எண்ணம் அவரை அப்படி மாற்றிடும். ஆனால் அதனை பகிரங்கப்படுத்து இஸ்லாமிற்கும் முஸ்லீமுக்கும் நலன் இருந்தால் மட்டும் அவ்வாறு செய்வது கூடும். வெளிப்படுத்துறது யாருக்காவது ஒரு நலன் இருக்கும். இப்போ சில நேரத்தில் கொஞ்சம் வெளியில் தெரிவதை கொண்டு மற்றவங்க அதை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்குன்னா அப்போ தர்மம் செய்யும் போது மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி செய்தோன்னா தப்பு இல்லை. ரகசியமாக இருக்கிறது சிறந்தது. ஆனால் மற்றவங்களையும் அந்த நல்லதை செய்வதற்கு தூண்டும் அப்படின்னா நம்ம அதை வெளிப்படுத்துறது தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய இஹ்லாஸை பாதுகாத்து கொள்ளணும். உதாரணம், ஒரு மனிதன் முன்மாதிரியாக மக்களால் பின்பற்றப்படுவனாக இருக்கிறான். மற்றவங்கெல்லாம் அவனை பார்க்குறாங்க, கவனிப்பாங்க. அவர் பேசுகிறாரு, அவர் அதில் செய்கிறாரா பார்ப்பாங்க. அப்போது மார்க்கம் காட்டிய தனது வழிபாட்டு முறை மக்களுக்கு விலக்கி கொடுக்க விரும்புகிறான். காரணம், அவர்கள் அதனை வழிகாட்டும் ஒளி விளக்காக கொண்டு அதன்படி நடைபோட வேண்டும் என்பதற்காக அதை வெளிப்படுத்த விரும்புகிறான். அப்போ அதன் மூலமாக மக்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்களை ஆர்வமூட்ட விரும்புகிறான். அதனை அவருடைய பள்ளி தோழர்கள், சக கூட்டாளிகள், நண்பர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எனில் அப்படி செய்வது தவறில்லை. ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, அவரோட மற்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவர் தெரியாமல் தொழுது சிறந்தது. ஆனால் சிலதை தெரிந்து கொண்டால் மக்களுக்கு அந்த ஆர்வம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவர் தெரிகிற மாதிரி செய்துக்கிட்டாரு அப்படின்னா அது அவர் மேல் குற்றமாகாது. மக்களையும் ஆர்வம் ஊட்டணுங்கிறதுக்காக அப்படின்னா குற்றமாகாது. அதில் நன்மை தான் இருக்குது. ஏன்னா இவரை பார்த்து மற்றவங்களும் செய்வாங்க. நல்லதை மறைக்க தேவையில்லை இல்லையா? அதாவது அந்த நல்லது பரவும் என்றால் மறைக்காமல் அதை நம்ம செய்யலாம். இந்த நன்மை, அதாவது பிறரது கவனத்தை ஈர்க்கும் இந்த நன்மை வழிபாட்டை மறைப்பது, இந்த நன்மை வழிபாட்டை மறைப்பதை விட சில பொழுது சிறந்ததாக உயர்ந்ததாக ஆக்குது. அதாவது மறைக்கிறத விட இது சிறந்ததாக மாறிடுது. இதனால் தான் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பொருட்களை செலவு செய்பவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறோம். ஏன்னா தர்மங்கள் செய்பவர்களை ரகசியமாக செய்கிறவங்களே புகழ்றான், அதே பகிரங்கமாக செய்கிறவங்களையும் புகழ்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். ஆக இபாதத்தை ரகசியமாக செய்வது சிறப்பானதாகவும் உள்ளத்திற்கு பயனளிப்பதாகவும் இறையச்சத்திற்கு உரியதாகவும் அல்லாஹ்வோட முழுமையாக திரும்புவதாகவும் இருந்தால் ரகசியமாக செய்யுங்கள். பகிரங்கமாக செய்வதில் இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் பகிரங்கமாகின்றன எனும் வகையில் இஸ்லாமிற்கும் அவ்வாறு செய்யக்கூடியவரை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கு நன்மை இருக்கும் என்றால் அதை பகிரங்கமாக செய்யுங்கள். எது அதிகம் நன்மை தரக்கூடியது என்பதைத்தான் ஒரு முஸ்லீம் பார்க்க வேண்டும். எது அதிகமாக நன்மை மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதில் அந்த இஹ்சானை வெளிப்படுத்தணும். வணக்க வழிபாடு எது அதிக நன்மை தரக்கூடியதாகவும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறதோ அதுவே சிறந்ததும் பரிபூர்ணமானதாகும் என்று ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸ், இந்த இஹ்சானை பற்றிய விளக்கத்தை இங்கே மிக அழகாக நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. இது மார்க்கத்துடைய ஒரு உயர்ந்த தூண். மார்க்க 3 நிலையில் 3வது நிலை இது இஹ்சான். இதுதான் மிகவும் உயர்ந்த நிலை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம்.